தள்ளுவண்டி மாதிரி எடுக்க கூடாது சார். மாலை போட்டுருக்கா இல்லையா? சாமி கண்ணை குத்தம். வணக்கங்க. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வீட்டுல அம்மா அப்பா பிள்ளைகள் பொண்டாட்டிகள் ஏன் என்ன பொண்டாட்டிகள்? என்ன நான் புள்ள பக்கம் கம்பெனியா வச்சிருக்கேன். பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. அப்படி பேசக்கூடாது. யாருக்கு போற நீங்க? ஏன்னு கேட்டேன். யாரும் இருந்தாலும் பேசுவீங்களா? எப்போ உங்கள்ட்ட முன்னையும் தெரியுது, உங்கள்ட்ட பின்னையும் தெரியாது. நீங்க யாரு என்னன்னு கூட எனக்கு தெரியாது. அதுதான் தவறு. கொஞ்சமா உனக்கு அறிவு இருக்கா? யாருக்கு? சூடு சொன்ன ஏதாவது இருக்கா? சோத்திங்க சோம்பல பியதிக்கா. மாறிட்ட முட்டவரே. ஒழுங்கா வெக்கமா சூடு சொன்ன ஏதாவது. ஆமல்ல நீ மீச வரஞ்சாமல மீச வச்சு மீசங்கடா முட்டவரே மீசங்க. கேளு. கேளுமா. மீசங்கடா. எங்கடா? ஏண்டா எங்க? கேளு. கேளு. அட கேளுமா. ஒண்ணேயா கேட்டேன். என்ன கூட கேளு. நான் வருத்தமே பண்ண மாட்டேன். ஏங்க? ஆம்பளனே. ஆம்பள வெக்கமான சூடு சொன்னி ஆம்பள இல்லங்கிறது எனக்கு தெரியாது. நீ ஆம்பள என்னன்னு கூட எனக்கு தெரியாது. சரி. வந்தோனே நீ பாட்டு உன் சவனத்துக்கு வர. உன் சவடாலுக்கு வர. நீ வச்சாலனா? யாரு? முதல்ல மரியாதை பேசு. மரியாதை பேச முடியாது. உனக்கெல்லாம் என்னடா மரியாதை? ஏய். உன்ன மாதிரி 1000 பொம்பளை பாத்துர்க்கேன். உன்ன மாதிரி 1000 ஆம்பளையை பாத்துர்க்கேன். சால என்னடா இந்த கிரெடிட்ல 1000 பேர் ஓட்டிருக்கானடா. பாத்துர்க்கேன்னு நான் ஓட்டிருக்கேன்னு சொல்றேன். சூர்யா நான் 1000ன்னா 1001. அப்ப நான் 1002 வச்சுக்க சொல்லு. ஏய் சும்மாரா ஏற்கனவே வாட்ஸ்அப்ல சண்டை போடுறாங்க ரெண்டு பேரும். முகரையில வரும் முகரை. போயிட்டு போகுது. ஏமா? என்னையா? நான் உன்னை கூட தான் சொல்லுவேன். நான் எது சொன்னாலும் சொல்லுவேன். நான் 1000 நீ 1001. 1001 பேர். நான் கலி இதுக்கு என்னடா? ஏய் ஒக்காளி இக்காளினா அப்ப நானும் பேசுறேன் பாத்துங்க. என்னடா எவனா கொத்தனார் மட்டப்பாளைய வச்சு ஏய் எப்படியே இருந்துட்டு போதே. பேசுடா மோள. பேசி பாரு. ஆண்டவன் கொடுத்த வரப்பிரசாதம் உனக்கு ஒண்ணே ஒண்ணுமா? என்னது? எதை கொடுத்தனாலும் நல்லா கொடுத்திருக்கேன். என்னது? குண்டிய சூப்பரா கொடுத்திருக்கேன். எங்கடா குண்டி இருக்குங்க? என்னடா கண்ணு தெரியுதா இல்லையாடா முண்டை வேலை? 3 ரூபா தேங்காய் போட்டாச்சு மாதிரி இருக்கு. அது மாதிரி இருக்குதே உனக்கு இல்லன்னு கவலைப்படுறியா? சரி விடு. ஆனா அதுக்கு தான் பழமொழி சொல்லிருக்காங்க. என்னது? குண்டி இல்லாதவங்கள குடும்பத்துக்கு ஆகாதுன்னு இருக்கேன். ஆனா அதை ஏன்னு வச்சுக்க சத்தியமா வளங்க. அதுக்கு பதிலா நான் ஒன்னு சொல்றத கேளு. குண்டி பெருத்தான குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அது தெரியுமா? ஒரு விஷயம் சொல்றேன் கேளு. சொல்லுங்க. முக்கியமா பொம்பளைக்கு எது இருக்கா இல்லையா? முன்னாலேயும் பின்னாலேயும் இருக்கணும். முன்னாடி சரி அது என்ன முன்னாடி? முன்னாடி முகம் லட்சணமா இருக்கணுமா இல்லையா? இதுக்காக நான் லக்கேஜா தூக்கி திரும்ப என்னடி நீ இப்படி பேசுற? இல்ல நான் வாடி போறீங்கன்னா வாயை கழிச்சிடுவேன். நீ என்ன வாடா போல நீ இவ்வளவு வாடி போன்னு கேட்க மாட்டேனா? வாடா போல நான் பேசுவேன். கேளு. நீனே கேளு. நீனே கேளுடா. ஏவடியா போய் உனக்கு இந்த வந்து போக மாட்டேன். கேளுங்க. ஏன்னா எனக்கு அழகான பிள்ளை எடுத்துனா நான் அதை பத்தி ஃபீல் பண்ணவே மாட்டேன். ஏய் அந்த வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் ஒன்னைய மாதிரி பொம்பளை பிள்ளைல பார்த்தா என்ன நக்குறேன் நீ பாட்டுக்கு அழிச்சிட்டு போயிட. எல்லா பேரும் உப்பு வைக்க உன் குளத்துல இனிக்கிறேன். என்ன முகத்துல சீனியை தேய்ச்சி எத்தனை பேரை நக்கிட்டு வந்திருக்கீங்க? முடியாது. பரவாயில்ல விடு. முட்டோட வரதுக்கு நீ வச்ச கொண்டாடியானா? நீ வச்சிருக்க வப்பாட்டியா? யாருங்க போற நீ? யாரு முறை? சவுடாலுக்கு நீ பேசுற நானே என் சவுடாலுக்கு நீ என்னத்த பண்ணி கிழிச்ச? நினைச்சா என்ன வேணாலும் கிழிப்பேன். நான் வேணா எதை வேணாலும் கிழிச்சு தச்சு கூட வச்சுட்டு போவேன். கிழிச்சு தப்பியா? செவரட்டி எங்கடா இங்க இருக்கு? செவரட்டிய காணாம தரலாம். நீங்க வேற. சரி இவ்வளவு போயிட்டு போகுது. நான் செய்யற புறம் நீ செய்வேங்க. செய்வேங்க. ஆம்பளை செய்யறத பொம்பளை செய்வோம். நீ செய்வேன்னு சொல்லு. சரி நானும் செய்வேன். செய்வேன். இன்னைக்கு தாண்டா அந்த மேடையில பேசணும்னு ஆசை வருது. பேசு. சரி ரைட். நான் செய்யற புறம் நீ செய்வேல? செய்வேன். ஆம்பளை பாக்குற 2 வேலை பொம்பளை பார்க்க முடியாது. அது என்ன 2 வேலை? நான் மெடிக்கல் ஆம்பளை வேலைக்கு சேர்ந்தா நீ மெடிக்கல்ல சேர்ந்துருவேன். பெட்ரோல் பங்க்ல வேலை பார்த்தா பெட்ரோல் பங்க்ல நானும் வேலை பார்ப்பேன். சரி பரவாயில்ல. நான் ஹாஸ்பிடல்ல வேலை பார்த்தா நானும் ஹாஸ்பிடல்ல வேலை பார்ப்பேன். அத்தி கடையில வேலை பார்த்தா நானும் வேலை பார்ப்பேன். எல்லா இடத்துலயும் பார்ப்பேன். ஆனா 2 வேலை பொம்பளை நீங்க இங்க மாத்திரம் இல்ல உலகத்துல எந்த மூலையிலையும் பார்க்க முடியாது. அது என்ன வேலை? பஸ் ஓட்டா நீ ஓட்டி போடுவ. லாரி ஓட்டா ஓட்டுவேன். கார் ஓட்டா ஓட்டுவேன். ஃளைட் ஓட்டா ஓட்டுவேன். ஆனா 2 இடத்துல பொம்பளை நீ வேலை பார்க்க முடியாது. அது என்ன வேலை? ஒரு முக்கியமான கடை. என்னது? அந்த கடையில நீ ஒரு நாள்ல ஒரு நிமிஷம் கூட நிக்க முடியாது. அப்படி என்ன கடைங்க? அதுதான் நம்மளுடைய தமிழ்நாடு டாஸ்மாக் ஒயின் ஷாப். சொல்லுங்க. ஒயின் ஷாப்ல வேலை பார்க்க முடியாதுன்னு சொல்றீங்களே, மதுரையில பெண்களுக்கு ஒயின் ஷாப்பை திறந்து வச்சிருக்காங்க. அங்க ஆரம்பிச்சதே 3 வயசு மொட்டை முடியோட அந்த ஒயின் ஷாப்ல படுத்து இருந்திருக்கேன். அதை பார்த்துட்டு 3 உங்களை மறுநாள் வேலைக்கு வரல. இந்த வேலை நமக்கு வேணாம்லான்னு. இதுல ஏன் தெரியுமா இந்த விஷயத்தை சொல்றேன்? ஆம்பளை நோக்கம் எப்படின்னா, இப்ப ஒரு பேச்சுக்கு நீ ஒயின் ஷாப்ல வேலை ஆக்குறேன்னு வச்சுக்க. ஒரு பேச்சுக்குமா 12 மணிக்கு கடை திறக்கும் போது எங்கால 135 ரூபாய் எண்ணி கொண்டாடுல. கொண்டாந்து உங்க கையில கொடுப்பேன். மேடம் நாங்க வச்சுக்கோங்க அந்த டைமண்ட் ரம் கொடுங்க அப்படின்னு கேட்டேன். நீ பரவாயில்ல நினைப்ப மனசுக்குள்ள இவ்வளவு டீசெண்டா இருக்காங்க இவ்வளவு ஏன்டா திட்டணும் அப்படின்னு. அதே 12-15க்கு 2வது ரவுண்ட் வருவேன். அப்பதான் இவங்க 7:30 ஆரம்பிப்பேன். எப்படி ஏமா அந்த மேல இருக்க உருண்டை பாட்டு என்ன வேலை?
எங்கடா கையை நீட்டுற? அப்படி கோவம் வரும். இது கையை உடைச்சு போட மாதிரி. பேச முடியுமா அவன்கிட்ட போய்? அவன் டென்ஷன் ஆயிருக்கா. ஏமா உருண்டை பாட்டில் கேட்டா என்ன திட்ட? சரி விட்டு தொலை. கீழே இருக்க சப்பாட்டை பாட்டு என்ன? கீழே சப்பாட்டை பண்ணுறீங்க. ஏய் சப்பாட்டை பாட்டுமா. அப்படி சொல்ல வரீங்க. அப்படி கேட்டா நீ டென்ஷன் ஆயிருக்கா. ஆமா. இதை விட 5 ரூபா கம்மியா கொடுப்பாங்க. அப்படின்னு நீ அழுத்தி கேட்க முடியாது. என்னடா 135 130 கொடுக்குறேன் கேட்டேன்னு வச்சுக்க. ஒண்ணும் செய்ய மாட்டேன். எந்த காசு கேக்குறியா? எந்த காசு கேக்குறியா? ஒண்டவே கேட்டேன். எவன் கிட்ட எந்த காசு கேக்குறியா? ஒண்டவே கேட்டேன். நெஞ்சில ஏத்திக்கிற ஓ அந்த சின்ன முட்டை விட்டே வெளில வந்து விழுகு மொச்ச கொட்டையோட. அதோட அந்த வாந்தி வாட தாங்க நீ 3 மாசம் புள்ள மாதிரி வெளிய வாந்தி எடுக்க. சரி அத கூட வந்துடா பிரதீஷ் வா வா வா. ஏய் நான் ஓடியா நம்பர். சகதீஷா. ஒண்ணே எதுக்கு ஏன் பேர சொல்லிட்டீங்க? ஒண்ணே பக்கத்துல கொட்டை ஆடிட்டு வரேன். பரவால ஒண்ணே மேக்கிறதுக்கு அத மேல சரி போயிட்டு போது அத கூட விடு. இன்னொரு இடத்துல பொம்பளை நீ வரா. அது என்ன வேலை? இப்பதான் வலிக்கு வர. அது என்ன வேலை தெரியுமா? கடலுக்கு மீன் பிடிக்க போற மத்த மீனவன் கட்டு மரத்தை தூக்கிட்டு அது ஆம்பளை மத்தம் தான் கடலுக்குள்ள போவேன். எந்த பொம்பளை பாவாடையா வந்து வெட்டிட்டு போக முடியாது. ஏன் இதை விட பெரிய சுனாமி இல்ல நீங்க வச்சுட்டு கிடக்குறீங்க. அங்க கடலுக்குள்ள காலை வச்சுனா சுனாமி வந்து வலிச்சு அள்ளிட்டு போயிடும். அதுக்காக உங்களை பூமி தாய் உள்ளே விடாது. சரி போயிட்டு போகுது. இதே விட இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்கிறேன். ஆனா பெண்கள் நீங்க பாக்குற வேலை 2 வேலை நாங்க பார்க்க முடியாது. என்ன வேலை? அது ரொம்ப முக்கியமான வேலை. ஒண்ணு நீங்க 10 மாசங்கள் சுமந்து உள்ள வைக்கிறது. உள்ள வைப்பாங்க. ஏய் இல்லம்மா என்ன சொல்லுமா? உள்ள வைப்பாங்கன்னே. உள்ள வைக்கிறது சொல்லுங்க. அந்த வேலையை நாங்க பார்க்க முடியாது. அது வேண்டாம். பார்க்க முடியாது இல்ல. எங்கள்ட்ட அந்த பாயிண்ட் கிடையாது. கேரி பை இருந்ததுன்னா கேரி பை இல்லங்க. கல்ப பை. ஓரையில வர. அது நம்மள்ட்ட இல்ல. அந்த கமாச்சாரம் நமக்கு வேண்டாம். சரி. இன்னொரு வேலை. அது என்ன வேலை? அது உண்மையாவே அலங்கம்பட்டியில இருக்க எங்க அக்கா தங்கச்சி உங்க எல்லாரும் காலையும் தொட்டு கும்பிடுறேன். உண்மையாவே ரொம்ப பெருமையா இருக்கு. அந்த வேலை பொம்பளை நான் என்ன வேலை? 100 நாள் கமாட்டு வேலை. ஏய் அடி 100 நாள். ஆமாங்க. எங்கள மாதிரி பெண்கள் வேலை பண்ண முடியுமா? எப்படி வேலை பண்ணுவோம் பாத்தீங்க இல்லையா? ஆத்தாடி வெட்டு அலங்கம்பட்டி கம்மாயில ஆள இந்த தட்டிக்கு கிடக்கு. மூத்தரம் பஞ்சாங்கன்னா கூட மேல தாண்டா முதல்ல கீழே போறாங்க. அந்த அளவுக்கு பாரு. இந்த வெட்டுக்கு இவங்க கொண்டு வர சாமான பாத்திருக்கியா? போன மாசம் முந்தின மாசம் பாக்குறேன் ஒரு கிழக்கு கூட 95 வயசு இருக்கு. அத பாட மாதிரி கட்டில விட்டு தூக்கிட்டு போறாங்க. எங்க நான் ஏற்கனவே கம்மா வெட்டுக்கு அதை கொண்டாடி இங்க படுக்க போட்டு அதுக்கு சம்பளம். சரி அதுவோட விட்டு தொலைங்க. அன்னைக்கு பாக்குறேன் இங்க கூட பரவாயில்ல. அந்த மூலையில ஏடிஎம் வச்சிருக்காங்க. கம்பூர் மூலையில எப்படி? கம்பூர் மூலையில ஏடிஎம்ல 3 கிழவி மாறி மாறி நெஞ்சிலையும் தொடையிலையும் எதுக்குங்க? என்ன ஏடிஎம் முன்னாள் நின்னாடி அடிக்க என்ன கிளவி அப்படின்னு கேட்டேன். என்ன சொன்னாங்க? குடிக்கி சாண்டையை குடிக்கி நாசமா போக அரசாங்கம் விளங்காம போயிடும். ஏங்க அப்படி சொன்னாங்க? அம்மா வீட்டுக்காரங்க 200 முறை ஏத்துறாங்க. 220 ஏத்து கை நாசமா போ. அவன் வீட்டுல இது விழுகாச்சு. என்ன பார்த்தா என்ன அப்படின்னு ஏத்தன காசையாக எடுக்காம உள்ள போய் விட்டு பாக்குறேன். பேராண்டி 3 மணி நேரம் காசு உழைப்பு வீணா 10 தடவை தாயை போட்டு என் கை இப்படி போச்சு அப்படின்னு. சரி பரவாயில்ல வயசான கிழவி தானே குழு அப்பதான் நான் எடுத்து தாரேன் அப்படின்னு காலை வாங்கி கூட நானும் குத்துறேன். பிறகு அது 3 மணி நேரமா விட்டுச்சு. நீ எத்தனை மணி நேரமா விட்ட? ரொம்ப ஆசைப்படுறவர்கள சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு 1 மணி நேரமா விட்டு பார்த்தேன். வந்துச்சா வரலையா? வரலையே பணம். உனக்கு வராது. எப்படி வரும்? நான் வயக்கறா இல்ல என்னடா பணமே வரலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணீங்க? வெளியில வந்து அந்த ஏடிஎம் கார்டை தூக்கி இப்படி பார்த்தேன்ல. அப்பதான் இந்த 3 கிழட்டு முனையை கட்டிக்கிட்டு ஒரு அரையுமான்னு. ஏங்க என்னாச்சு? கலி 3 பேரும் சொன்ன மாதிரியே ஏடிஎம் கார்டு சொல்லி ஆதார் அட்டையை கொண்டாந்துருக்காங்க. முண்டை பையனே நீனே அதை தானே விட்டு எடுத்த. உனக்கு வரலனா அதை விட்டு பார்த்துட்டு நானும் ஏமாந்து போயிட்டேன். சரி பரவாயில்ல. சரி நல்லா பேசுறீமா. உங்ககிட்ட ஒரு சந்தேகம் கேட்கலாமா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஒரு தடவை கூட ஆகல. ரொம்ப வருத்தமா இருக்கு. கல்யாணம் ஆகல. சரி எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். ஒரு பேச்சுக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா ஒரு பேச்சுக்குமா யாராவது யானையை கட்டி சோளப்பொறி போட முடியுமா? நீ வந்து யானை மாதிரி நான் சோளப்பொறி வர மாதிரி. ஏன்னா எப்படியும் 1240 பேர் வர வாட்ஸ்அப்ல. அத்தனை பேருக்கு நான் எங்கேயா போக சொல்ல முடியாது. நீ புதுக்கோட்டை கவுன்சிலரை கூட ஆனாலும் ஆயிருவேன். சரி போயிட்டு போகுது. நான் கேட்கறது என்னன்னா ஒரு பேச்சுக்கு பிறகு இப்ப நான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். அறிவாளியான பொண்டாட்டிக்கும் அறிவில்லாத பொண்டாட்டிக்கும் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? இப்ப ஏன்னா பெண்கள் நிறைய இருக்காங்க. சரி இப்ப அறிவான பொண்டாட்டின்னு வச்சுக்கங்க. இப்ப நீ ஒரு பேச்சுக்கு நான் கல்யாணம் பண்ணிருக்கேன். சரி உங்ககிட்ட இன்னைக்கு நம்ம ஊர்ல சைவம் போட்டாங்க புறருக்கு முத நாள். நாளைக்கு தான் கறி சோறு. இப்ப நாளைக்கு காலையில உன்கிட்ட 2 கிலோ ஆட்டுக்கறி எடுத்து கொடுக்குறேன். சரி
நீ ஒரு 55 பேருக்கு அந்த சமைச்சு பரிமாறணும். எத்தனை பேருக்கு? 55 பேருக்கு பரிமாறணும். 2 கிலோ 2 கிலோ ஆட்டுக்கறி எடுத்து தருவேன். சரி. 55 பேருக்கு நீ பரிமாறணும். அப்படி ஒரு திறமையான பொம்பளையை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். சரி. உன்னையால பரிமாற முடியுமா? முடியும். என்ன செய்வ? தண்ணி எள்ளி ஊத்துனா முடிஞ்சு. இது அது தண்ணியை ஊத்துற நேரத்துல நான் கேட்ட குழம்ப கேட்கல. கறி துண்டத்தை எப்படி சமாளிப்ப? அதான் ஒரு வேலை நீ மாட்டா 2 கோட்டை படம்னாக்கா ஒரு 2 கிலோ காலி எடுத்துருவாங்க நீ மாட்டுக்க. ஆனா சமாளிக்கிற பொம்பளை எனக்கு கொண்டாட்டி. அந்த வகையில நான் ஒரு கொண்டாட்டி கல்யாணம் பண்ணி வீட்டுல வச்சிருக்கேன். அப்படியா? ஆமா இதே வேலை சொல்லுங்க. எங்க ஊர்ல பறையெடுப்பு திருவிழா. சரி. சித்திரை 22 2 கிலோ ஆட்டுக்கறி வாங்கி கொடுத்தேன். சரி. சமாளிச்சால எப்படிங்க? அவள்கிட்ட போய் கேட்டேன், என்ன பெத்தாரு வாடா புண்ணியவதி, எப்படி 2 கிலோ ஆட்டுக்கறி 55 பேரை சமாளிச்சீங்க? சரி. ஒரு வார்த்தை சொன்ன அந்த மேடையில சொல்றேன், எல்லா பொம்பளையால அதை அப்படியே நீங்க எடுத்துக்கங்க. ஒரே வார்த்தை எல்லைய போட்டுருவேன் மாமா முதல்ல. அடுத்து தண்ணியை தெளிப்பேன், முட்டைக்கோசு வைப்பேன், வாழைக்காய் வைப்பேன். அதை அவங்க மென்னு தின்னும் போதே தெரிஞ்சிடும். போட்டு போனா முட்டைக்கோசை கூட அள்ளிக்கிட்டு அல்வா மாதிரி முழுங்குவாங்க. அப்படின்னா அவங்க இந்த கறி வைக்க மாட்டேன். அதையும் மீறி கறி கேட்கிறான்னா இலைய வந்து கறியை வைக்கும் போது ஒரு வசனம் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னா, என்னடி வசனம் சொல்லுவேன்னு கேட்டேன். இலையில கொண்டு போய் கறியை வைக்கும் போது ஒரு வசனம் சொல்லுவேன், ஒரு வேயோட திங்க மாட்டேன் அப்படின்னா. அது என்னடி வசனம் சொல்லுறீங்க? அங்கேதான் எனக்கு ஆச்சரியம். என்னது வசனம் சொல்லியிருக்காரு? என் புருஷன் ராத்திரி பூரா பப்புனு வேஷம் போட்டு ஆடுற காசை கண்ட கண்ட நாயெல்லாம் கரியா திங்கிறேன்னு சொல்லுவேன். ஒரு வயோட திங்க மாட்டேன், இலைய முடி வச்சுட்டு போயிருவாங்க. அப்படி இருந்து 2 பேர் திட்டிருக்கேன். யாருன்னு கேளு. ஒண்ணு முக்காமட்ட முத்துராசு, இன்னொன்னு 6 ரவுண்டு சூர்யா. இவங்க 2 பேரும் தான் அந்த 2 கிலோ கரியை திட்டிருக்காரு. அப்ப இவங்க எப்படி ஊத்த வேலைன்னு பாரு. அதுல இன்னொரு விஷயம் சொல்றேன், ஆடே உலகத்துல நீ இருக்கிற வரைக்கும் இவங்கள்ட்ட மாத்திரம் ஆடி போகாத. நான் மட்டும் போவேன், ஆடி போற பழக்கமே இல்லை. இவங்க எல்லாம் நம்பாத. செல்லம் வாங்க உள்ள வந்து உட்காந்துக்குவாங்க. உட்கார்றது மட்டும் இல்ல, இவன் எல்லாம் தேடி புதுக்கோட்டையில பிச்சைக்காரவங்கள 3 பேர் வருது சூர்யா பையில தேடி. ஏன்னு கேளு. அந்த பொம்பளை கிட்டையும் இவங்க கடை வாங்கிட்டு தர்றாங்க 10,000 15,000. அதெல்லாம் போயிட்டு போகுது. ரொம்ப எல்லாம் பேசுறீங்க. இந்த இடத்துல என்ன பண்றீங்க? என்ன வியாபாரம்? தூக்கி நிப்பாட்டுறீங்க. நிக்கிது பாருங்க எப்படின்னு. எல்லாம் உன் கையில தான் இருக்கு. புடிமா சரி பாரு. இப்படி இப்படி லைசா புடிவே. இப்படி மைக்க புடிமா அப்படியே. கைவிடு. கண்டிப்பா உனக்கு அடுத்த வருஷம் கல்யாணம் நடக்கும். இப்படி பிடிக்கிறது ஏன் இப்படி பிடிச்சனா அப்படி மைக் செத்து போயிடும். என்ன இப்படித்தான் பிடிக்கிற மைக்க. சரி போயிட்டு போகுது. இப்ப நீங்க வந்து இளந்த பழம் வரமா? எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? தப்பா நினைக்க கூடாது, சும்மா கேளுங்க. இளந்த பழம் வர பாக்குறீங்களா? இளந்த பழத்துல 3 வகை இருக்கு. அதே 3 வகை. ஒண்ணு நாத்தி இளந்த, இன்னொன்னு மலை இளந்த, இன்னொன்னு மலைவாழ் இளந்த. அது என்ன மலைவாழ் இளந்த? அப்படி கேளு. இப்ப சிறுமலை பக்கம் போயிருக்கியா? திண்டுக்கல் சிறுமலை அங்க போனீங்கன்னா மலை இளந்தன்னு ஒண்ணு இருக்கும். இந்த தண்ணி இருக்கு ரப்பர் பந்து மாதிரி. ஆமா அந்த சைஸ் இளந்த பழம் இப்ப இல்ல. கைய நசுக்கி போடுவேன். கைய நசுக்காத நீ. அது இளந்த எது கையில கிடைக்குதோ பாத்துக்க. அது மலை இளந்த. இதை விட நாத்தி இளந்தன்னு சொல்றல. அது என்ன இளந்த? நம்ம ஊர்ல எனக்கு கம்மகரா இங்க இருந்தா அந்த திருநெல்வேலி தான். திருநெல்வேலி அது மலை இளந்த. ஆனா அந்த மலைவாழ் இளந்தன்ற பத்தியா? அது என்ன இளந்த? ஊட்டி பக்கம் போனா இத்த தண்ணில வச்சிருப்பாங்க. ஒரு பழம் ஒண்ணு தண்ணி இருக்கு. அந்த தண்ணினா இல்ல. உனக்கு வர்றதுக்கு வாய். பழத்தை சொன்னையா? எப்பவுமே உனக்கு வந்து அந்த நம்ம நாட்டி இளந்ததே இந்த சைடுல தான் கிடப்பா வரும். சரி போய் பழையது விடு. இளந்த பழம் வியாபாரம். ஆமாங்க. நான் யார் தெரியுமா? யாரு? நான் ஒரு பெரிய வியாபாரி. என்ன வியாபாரி? நம்ம பழம் பெரிய பழம். அப்படி என்ன பழம்? இங்க இருந்து எடுத்துக்கிட்டேன்னா நத்த வரைக்கும் என் பழம் தான். அப்படியே இந்த பக்கம் தோரங்குறிச்சி வரைக்கும், இந்த பக்கம் அப்படியே மேலூர் சுட்டு வட்டாரம் அப்படி தனியாமங்கலம் செலவு இருக்கு அப்படி சுத்தல. அப்படி என்ன பழம்? இந்த பக்கம் முடியல காரைக்குடி வரைக்கும் என் பழம் அப்படி ரொம்ப ஃபேமஸான பழம். அப்படி என்ன பழம்? கொரோனா நேரத்துல வளைச்சு அடிப்பேன். அப்படி தாண்டா கொண்டு போகணும். அப்ப தாண்டா புரிஞ்சுக்கிற மாட்டாங்க. இதுல விஷயத்தை கேளு. என் பழம் என்ன பழம்னு கேளு. என்ன பழங்க? பழம் பாத்திருக்கியா? நிறைய பாத்திருக்கேன். எனக்கு தெரியும். அதான் வரலாம்ல முட்டமா. எடுத்த உடனே நீ தான் முட்டமா வர. பழம் பாத்திருக்கீங்க. ஆனா என் பழம் என்ன பழம் கேளு. என்ன பழம்? This is my banana. வாழைப்பழமா? இந்த பழம் சீப்பா மூத்தா சொல்லிக்குது. எனக்கு இதை விட பெருசாவா? அப்ப நீங்க நான் பார்த்ததே இல்லைங்கிறே. கடவுளே நீ கவலைப்படாத. எப்படியும் அடுத்த வருஷம் பழம் பாத்துருவேன். நீ காமிச்சிருவியா? சீச்சி ஏன் பழம்ல அந்த சைடு வர நான் எங்க ஒரு ஊசியை தள்ளா போட்டுருவேன். வாமா இங்க. அதனால வாழைப்பழம் வியாபாரம்
வாழைப்பழத்துல 5 வகை இருக்கு. அது என்ன 5 வகை? நாமத்துல வியாபாரி இல்ல. சரி. இங்க இருக்க என் தம்பி கலைமுத்தோட ஒரு வியாபாரி, அவன் ஒரு வியாபாரி. இந்த முருகன் வாசிக்கிற மாப்பிள்ள அவன் ஒரு வியாபாரி. பொட்டி வாசிக்கிறாங்க யார் எங்க மாமே பிரபுராஜ் அவர் ஒரு வியாபாரி. பின்னால இருக்கிற தெய்வ மைசூர் அது வாயில வர வச்சிருக்காரு அவர் வியாபாரியா. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பலர். தெய்வ மைசூர்காரர் இருக்கார்ல அவர் வச்சிருக்க என்ன பழம் தெரியும்? என்ன பழம்? அவருக்கு சூப்பர் பழம். அதான் என்ன பழம்? பச்சை நாடா வாழைப்பழம். இன்னும் கிண்ண 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 கிண்ணு இருக்கும் கால என்ன அடிச்சா லேசா வளைவு இருக்கத்தான் இங்க பெட்ட எடுத்துக்கிற வேண்டியதான். அதனால போயிட்டு போகுது. நீங்க இறந்த பழ வியாபாரி, நான் வாழைப்பழ வியாபாரி. 2 பேரும் சேர்ந்து மணிமுத்தா காணோம் கற்பழிச்சுட்டாங்க. மாமா மணிமுத்து எங்க இருந்தாலும் மேடைக்கு வரவும். ஹலோ ஹலோ பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி. பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி. பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி. ஒரு பிள்ளை ஒரு பிள்ளை பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி. பவனி வரும் மீனாட்சி. மலையடி சொக்கருடன் வாசவச்சேரா சாத்தி வாசவச்சேரா சாத்தி. என்ன பண்ற? அதுக்காக நான் சரி வர மாட்டேன். சொல்லிட்டேன் பிடிக்காது. பாத்துக்க பொல்லந்துருவே பொல்லந்து. இதுதாம்மா கையா குடுக்குறேன் போயா. கையா சொல். அப்படி சொல்லு. பல்லாக்கு குதிரையிலே நான் வந்து ரொம்ப டீசெண்டா ஆடுவேன். பட் அதே நேரத்துல விட்டு கொடுத்தேன்னா எதா இருந்தாலும் சரியா போயிடும். ஆனா ஒதுங்கினேன்னு வச்சுக்க கட்டிப்பிடி வைத்தேன். அது புத்தூர்ல உள்ளே மாக்காடு போட இல்லை நத்த பச்சான ஒன்று கையோட தான் தெரியணும். பாத்துக்க பரவாயில்ல மாடு அங்கே அது எப்படி அச்சு கசங்காம ஆடுறியா எப்படி? அது இந்த ஆட்டை யாரு வாங்க சொல்லி கொடுத்தா? என்னாச்சு? காலத்தோட இப்படி விரிக்கலையா? விரிச்சுக்கங்க, எனக்கு பிரச்சனை இல்ல. பாவாடை கொஞ்சம் இடத்துல ரைட்டா இருந்தா கலட்டி போட்டு ஆடு. அவுத்து போட்டு ஆடவா? அவுத்து போட்டு ஆடுறதெல்லாம் எந்திரிச்சு நான் தாடி கேட்டதோட எங்க ஊரு மாரியம்மா, எங்க ஊரு மாரியம்மா, சங்கமல்ல காளியம்மா, நகரம் ஏழையம்மா, நட்டு வச்ச மாலையம்மா, நகரம் ஏழையம்மா, நட்டு வச்ச மாலையம்மா, எங்க ஊரு மாரியம்மா. என்ன வேணா சொல்றேன். செல்போன் டவர்
எங்கிட்டு போகுது அங்க தானே போக முடியும். எங்கே சுத்தினாலும் அந்த பிள்ளைங்க குண்டியா தாண்டா பார்க்க சொல்லுது. வராது. நாலு ஒரு நாள் தனித்தனியா போடுவோம். முத போடு, ஏன் போடு, ரெண்டாவது போடு, பிரேதீஸ்வரி போடு, உள்ள போய் பேண்ட போடு, பேண்ட் இல்லைன்னா பட்டியோட ஆடு. அடிகை அடிகை இவனே என்ன அப்படி தப்பா பாருங்க. என்ன சாமி தப்பு இல்லையா? என்ன தப்பு? என்ன பாட்டு பாருங்க? அடியே அடியே இவனே வாழ்க்கை போலாக்க வாழ்க்கை போலாக்க பிறந்தவனே. இப்பதான் தெரியுது மூணாவது ஒட்டி ஏன் மாத்திருக்காரு. என்னாச்சு? 2 ஒட்டி போயிருச்சு சங்கத்தோட சங்கமா. ஆமா பிறந்தவளே பிறந்துட்டா போக வேண்டிய பெட்டி 42,000. அப்படியா? நீ வேற சொன்ன அந்த ஞாபகத்துல வராது. அது ஏன் அடி இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடத்தை எங்கோ அழுகிறாய் ஞான தங்கமே. சூப்பர்மா. என்னாச்சு? நீ தூக்குன மாதிரி நானும் தூக்குனா? இனிமேல் கொண்டு தூக்காத. ஏங்க? ஏற்கனவே பத்தேன் சொன்னாங்க மறைஞ்சு போயிருக்குங்கிற. என்ன ஒண்ணு? நீ தூக்க பார்த்தா புயல் காத்து அடிச்சாலும் அடிக்கும் போது. ஏங்க? என்னம்மா உள்ள பாவாடை இல்லைன்னா இன்னமும் நல்லா தூக்கி இருப்பேன். காலையில காட்டுறியா? எனக்கு தூக்கி காலை காட்டுறியா? இப்பதான் காட்டுனேன். சரி பரவாயில்ல. இந்த ஆட்டம் இன்னொரு ஆட்டம் ஆடியா? என்ன ஆட்டம்? குத்துன சொல்லி போட்டு குத்தா போறீ ராசாவே ராசாவே என்னதே கொஞ்சம் பிள்ளைங்க பச்சை பச்சை ராசாவே பச்சை ராசாவே குத்தாமத்தா பொண்ணிங்க ராசாவே எங்க ராசாவே. பின்னால தூக்க மாட்டேன்னா என்ன? சாமி சத்தியமா நான் ஒன்ன விட மாட்டேன். அம்மாவுக்கு அதுல போனார்
தனியா வேணா உட்கார்ந்து குத்து. தனியால உட்கார்ந்து 2 பேரும் சேர்ந்து குத்தானே. நீ சேர்ந்து குத்து இருக்கிற மசனையா ஊத்திடுறாங்க. உபயம் குத்தவர் சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு? ஒரு குத்தா 2 பேரும் சேர்ந்துட்டு குத்துறாங்க. அப்படிலாம் சொல்லிருக்க மாட்டாரு. 1000 ரூபாய் சேர்த்து தரேன் ஒரு குத்து வாங்கிக்க. மாங்குயிலே பூங்குயிலே சேது வந்து கேளு மாலையிலே தேடி வரும் மாலையே தேனாடு மாலையிலே பூங்குயிலே தேடி வந்து கேளு மாலையிலே தேடி வரும் மாலையே தேனாடு முத்து முத்து கண்ணாடு நீ பாடு சொல்லாம கொள்ளாம உட்கார்ந்துருக்கியே. சொல்லாம குத்திட்டேனா? நீ பாடு சொல்லிட்டு குத்து. அப்பதான் நானும் குத்துறேன். ரெடியா தாண்டா இருக்கேன். அப்பதான் நான் குத்தப்ப ஆட்டம். ஒரு நல்லா இருக்கு. ஏன் நல்லா இருக்கு வார்த்தைக நானாவது பெட்டி வாங்க பெட்டியா? என்ன ஆச்சு அண்ணே? என்னாச்சுனே? ஏமா ரதி உண்மையா சொல்றேன். இத்தனை வருஷத்துல உன்னைய குத்துனதே நல்ல குத்து. என்ன குத்து? ஆனா என்ன ஏய் நீ நேராவே குத்தல சைடுல குத்திட்டு கிடந்த. அதுதான் என்னடான்னு பாக்குறேன். காலை பொங்கலுக்கு சுண்ணாம்பு பிரஸ் அடிச்ச ஏய் சமத்துல சைடுல குத்துறடா முண்டை பேரே. ஐயோ இப்போ சைடு குத்தா போயிட்டனா. சரி போய் தொலைது விடு. நம்மள ஆறீங்க நம்மள பாருங்க. உங்க பேரு சுனிதா. சுனிதா. என்ன பேரு? சுனிதா. ஆனா நீ இந்த பேரோட ரேஷன் கடைக்கு போனேனா ஏங்க 1 கிலோ சக்கரை எக்ஸ்ட்ரா போடுவாங்க. எப்படி? பேர் அப்படி பேர்ல சுனிதா அப்படின்னா போதா 8 பேர் உன் பின்னால நிப்பா. எதுக்கு? ரெடியா கேட்டோம்னா எடுத்து கொடுக்குற மாதிரி. ஏய் பேருங்க. உங்க பேர் சுனிதா. உங்க பேரு? என் பேரு குஞ்சப்பன். குஞ்சப்பனா? அது சுருக்கி எப்படி கூப்பிடுவாங்க? குஞ்சுன்னு கூப்பிடுவாங்க. உன்கிட்ட இருக்கா? உனக்கு சந்தேகம் இல்லையா? அதனால 2 பேரும் சேர்ந்து இந்த கடையில காதல் பட போறோம். காதல்னா என்னங்க? காதல்னா சாதாரண காதல் இல்ல. வேற? இந்த ஊரே நாளைக்கு காலையில இந்த ஏரியாவே பேசலாம். என்ன பேசலாம்? அப்படி ஒரு காதல் 2 காதல் பண்ண போறோம். என்ன காதல்? ஒண்ணு முதல் காதல் மாட்டு காதல். மாட்டு காதல். 2வது காதல் என்ன காதல்? ஆட்டு காதல். ஆட்டு காதல். நீங்க யார் தெரியுமா? இடையில நீங்க வந்து அலங்கம்பட்டியில இருக்க பசுமாடு. நீங்க பசுமாடு. சரி. நான் யாரு? யாரு? ஐயனாருக்கு நேர்ந்து விட்ட கோயில்காரன். நீங்க பசுமாடு. சரி. எங்க இப்ப பிஞ்சையில நின்று மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. பிஞ்சையில? புஞ்சையில நின்று மேயுறிய. புஞ்சை. புஞ்சை. தேவ புஞ்சை அது நமக்கு. எனக்கு கடுப்பு புஞ்சை எதிர நீ. கரக புஞ்சையா? எங்க தேவ புஞ்சை. கூப்பிடுங்க. பசுமாடு நீங்க கூப்பிட போறீங்க. கூப்பிடுங்க. கூப்பிடு கால 1000 ரூபாய் கொடுத்துவாங்க. கூப்பிடணுமா? இப்படிலாம் கூப்பிட்டா மாடுக்கு எப்படா கோயில் மாடுக்கு மூடு. வேற எப்படி கத்துறது? கூப்பிடுமா? அதான் எனக்கு வந்து சவுண்ட் விடுறாருல்ல. கண்ணு குட்டிமா. வேற எப்படிங்க சவுண்ட் வருது? பசுமாடு எப்படி கூப்பிடணும்? இப்படிதானே கூவும். பாரு என்னைய. சொல்லுங்க. அம்மா. லேசா ஒரு அனத்து. எதுக்கு? சீக்கிரம் வாரியா இல்ல வேற மாட்டோட போகவா அப்படின்னு. அப்படி நீ கூப்பிட்ட உடனே நான் யாரு? ஐயனாருக்கு நேர்ந்த கோயில் கல்ல லேசா சரி அடிப்பேன். எப்படி? இந்த காலை அப்படி லைட்டா மண்ணுல வாரிக்கிட்டு இங்க பாருங்க. என்னது? எக்ஸ்பீரியன்ஸை காட்டுவேன். சீக்கிரம் வா ரெடியா இருக்கேன் அப்படின்னு. மறுபடியும் கூப்பிடுவேன். எப்படி? காதல் பண்ணுமா இல்லையா? கூப்பிடு. இது கேரளா பக்கம் அப்படித்தான் கொட்டை. எங்க தஞ்சாவூர் தான் கத்த முடியும். நீ கூட கத்தி தோல. மறுபடியும் கூப்பிடுவேன். எப்படி? இந்த பாரு கூப்பிடு வந்து. அம்மா. ரெடியா இருங்க. அதே பாத்துக்கிட்டு இருந்திருப்பியோ? யாரு இல்ல அப்படி நின்னுக்கிட்டு காலை ஒரு விசிறிக்கிட்டு சரி சுத்தி இப்படி பாத்துக்கிறேன். எதுக்கு? யாரு கல்ல ஊத்தி எரிஞ்சாலும் எரிவாங்க இல்ல. ஆளு பேர் இல்லைன்னு சொன்னா மறுபடியும் குடிக்க பார்த்துட்டு ஒரு போற நாள் கொடுத்தாங்க. தம்பியா பார்த்து பத்திரம். நம்ம போனாலும் செவத்துல வருது, மாடு போனாலும் செவத்துல
தாண்டா போடுது, அதுவும் கலண்டு தாண்டா போகுது. சரி, அட கர்ம தலைவ கண்டறாவியே. இது மாட்டுக்காது. சரி, இன்னொன்னு சொன்னா ஆட்டுக்காது. ஆட்டுக்காது. இதுல முக்கியமா இருக்கு. நீ யாரு? ஆடு. அலங்கம்பட்டியில இருக்க செம்மறி ஆடு புருவக்குட்டி, பொட்டக்குட்டி. நீ செம்மறி ஆடு குட்டி. சரி, பொட்டக்குட்டி, புருவக்குட்டி. நீ சரி, நான் யாரு? யாரு? அதே ஐயனார் கோயில் கிட்ட. அது என்ன நீ மட்டும் கோயில் கெடா கெடானே வச்சுக்கிற? ஆம்பளை மாட கோயில் தானே விடுவாங்க. ரொம்ப முறிச்சு குறிப்பிட்டியா தெரியும் அப்படியே நொம்முதுங்க. ஆனா ஒரு வயோட அடிக்க மாட்டேன். ஏன்? கோயிலுக்கு வரல அப்படி விட்டுருவாங்க. ஆனா நீ லேசா ஒரு வீட்டுல மூத்தத்தை பேஞ்சேன்னு வச்சுக்க, மறுநாள் நத்தம் பாய் கடையில் அடுத்து தூங்க விட்டுருவாங்க. அது நீ பொட்டக்குட்டி. இப்ப பொட்டக்குட்டி நீ கூப்பிடுவேன் காதல் பண்ண. எப்படி? இப்படி வயல்ல நெஞ்சுக்கிட்டு என்னை பார்த்தோன்னு கூட எப்படி கூப்பிடு. வாடா. என்ன ரெண்டு பேருக்குமே வரல? பொட்டக்குட்டி எப்படி கூடனா? எப்படிங்க? அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? லைட்டா சிக்னல் கொடுப்பேன். எப்படி? காலை ஒரு அடி அப்படி உதறிக்கிறேன். அது எதுக்கு? எதுக்கு? வேகமா இருக்குன்னு உன்ட்ட காட்டுறது. லேசா கொடுத்துருந்து அடுத்த ரவுண்ட் கொடுக்க மாதிரி மறுபடியும் கூப்பிடு வந்து. எப்படிங்க? பாரு தூக்கி மோளக்கிறாள் ஊர்ல இருந்து வர வந்து பாத்துக்க உள்ள போய் ஐயோ மயக்க போச்சு. போலாமா? மாமரத்து குயிலே, மாமரத்து குயிலே, அடி மஞ்சமிடு மயிலே, பார்க்காம போகாதையா, ஓ வீரா பூ ஆகாதையா. மாமரத்து குயிலே, மஞ்சளிடு மயிலே, பார்க்காம போகாதம்மா, ஓ வீரா பூ ஆகாதம்மா. ஒன்னே ஒன்னே கண்ணே மாமரத்து குயிலே, மஞ்சளிடு மயிலே, பார்க்காம போகாதம்மா, வீரா பூ ஆகாதம்மா. மற்றும் நமது கிராமத்தை சேர்ந்த அருமை அண்ணா சுரேஷ்குமார் அவர்கள் எனக்காக 200 ரூபாய் அன்பளிப்பு அளித்து நமது முக்கியமான ஒரு பாடலாக மறைந்த அருமை ஐயா அவர்கள் பாடலை பாடுமாறு, நமது ஆரைக்குடி பாரதி கணேசன் ஐயா அவர்களது பாடலை பாடுமாறு எனக்காக 200 ரூபாய் அன்பளிப்பு அளித்து நமது இந்த குடிப்பழக்கத்தினால் வரக்கூடிய தீமையை பற்றி இந்த பாடலை உங்கள் முன்னால் பாட சொல்லியும் மறைந்த நாடக உலக சூப்பர் ஸ்டார் அருமை மாமா
எம்.எஸ். முத்தப்பா அவர்களது பாடல் பாடுமாறும் எனக்காக 200 ரூபாய் அன்பளிப்பளித்த ஏன்னா உண்மையாவே நம்ம பகுதியில் மாமா முத்தப்பா வாங்காத பேரே இல்லை. இருந்தாலும் கூட மீண்டும் அவரை ஞாபகப்படுத்தி இந்த பாடலை பாடுமாறு எனக்காக 200 ரூபாய் அன்பளிப்பளித்த அருமையான சுரேஷ் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இதோ உங்கள் முன்னால் அருமை மாமா முத்தப்பா அவர்களது பாடல். ஹலோ ஹலோ முடிங்க மாமா. ஹலோ கண்ண திறந்தா ஒளியில காலை எடுத்தா நடவலே உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனத்திலே மனசு மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே என்ன திறந்தா ஒளியில அழகெடுத்தா நடவல உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனத்திலே மனசு மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே மனசு மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே காதல் வந்தது முன்னால கவனம் வந்தது பின்னால காலம் வந்தது முன்னாலே கவலை வந்தது பின்னாலே காதல் வந்தது முன்னால கவலை வந்தது பின்னாலே சாதி மதம் பார்த்து நாம மலகளே மோசம் மதமும் எனக்கு ஒன்றும் புரியலே கண்ண திறந்தா ஒளியிலே அழகெடுத்தா நடவலே ஒன்னு நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனத்திலே மனசு மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே ஒன்னு நினைச்சு வாழ்ந்தனே உலகோ வேலுதனே ஒன்னு நடத்தி வாழ்ந்தனே உள்ளனோ வேலுடனே ஒன்னு நினைச்சு ரசாத்தி ஒன்னு நினைச்சு வாழ்ந்தனே உலகோ வேலுதனே கண்ணா 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 என்று சொன்னதெல்லாம் உண்மையா நம்ம காதலுக்கு ஜாதி ஒரு சொல்லையா கண்ண திறந்தா ஒளியிலே அழகெடுத்தா நடவலே ஒன்னு நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனத்திலே மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே மனசு மண்ணால் இறங்கி வளர்ந்து போச்சு ஆசை ஊருக்கெல்லாம் கேட்கவா இந்த பாட்ட பாடுவேன் ஊருக்கெல்லாம் கேட்கவா இந்த பாட்டை பாடுறோம் ஊருக்கெல்லாம் கேட்கவா இந்த பாட்ட பாடுவேன் உனக்கு மட்டும் கேட்கா போதும் ராசாத்தி உனக்கு மட்டும் கேட்டா போல் ராசாத்தி உனக்கு மட்டும் கேட்கா போதும் ராசாத்தி நீ உண்மை எல்லாம் சொல்ல வேண்டும் ராசாத்தி கண்ண திறந்தா ஒளியிலே அழகெடுத்தா நடவலே ஒன்னு நினைச்சு வாழ்ந்து வந்தே மனத்திலே மனசு மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே மண்ணா கரஞ்சி மறந்து போச்சு ஆசை மனசு மண்ணா